ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறேன்னு பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு முதல்ல நாங்கள் எங்களோட ஃபோனில் இருக்கிற ஒரு டேட்டா, அது வீடியோவாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எங்களோட ஃபோனில் இருந்து எங்களோட சிஸ்டம் அல்லது எங்களோட லேப்டாப்புக்கு நாங்கள் ப்ளூடூத்தூடாக அல்லது கேபிளூடாக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். அப்படி இல்லாமல் எவ்வளோ பெரிய ஃபைலையும் லேசான முறையில் எங்களுடைய சிஸ்டம் அல்லது எங்களுடைய லேப்புக்கும் எங்களுடைய ஃபோனுக்கும் இடையில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சு நாங்கள் எப்படி இலகுவான முறையில் வேகமாக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறங்கிற ஒரு இலகுவான ஒரு மெத்தட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோட ஃபோனில் கேபிள் இல்லை, அதே போல் எங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நேரம் எங்களோட ஃபோனுக்கும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் அல்லது லேப்டாப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சு எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஃபைலையும் நாங்கள் இலகுவான முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எங்களோட சிஸ்டத்தில் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு எங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ரெண்டுக்கும் இருக்கணும். என்றாலும் எங்களுடைய அந்த சிஸ்டத்துக்கும் அல்லது லேப்புக்கும் நாங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனோட இங்கே நாங்கள் எங்களுடைய ப்ரௌசரில் நாங்கள் ஷேர் ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் ஒன்று இருக்கு. அந்த சைட்டை நாங்கள் sharedrop.io அப்படிங்கிற ஒரு சைட்டுக்கு நாங்கள் வரணும். வந்தோம்னு சொன்னால் இப்படியாக ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வரும். இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது, அதாவது ஒரு சின்ன ஐக்கன் ஒன்று கிரியேட் ரூம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே இப்படி ஒரு கியூஆர் கோடு ஒன்றும் அல்லது இப்படி ஒரு லிங்க் ஒன்றும் எங்களுக்கு வரும். இந்த லிங்கை நாங்கள் எடுக்கலாம் அல்லது இந்த கியூஆர் கோடை நாங்கள் இங்கே பாவிக்கலாம் அல்லது இந்த லிங்கை நாங்கள் எங்களுடைய ஏதாவது ஒன்றினூடாக ஷேர் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இந்த கியூஆர் கோடை நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். என்ற உதாரணமாக என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட் ஸ்கேனர் ஊடாக இதை நான் செஞ்சு கொள்கிறேன். பாருங்கள், இதை ஸ்கேன் பண்ணின உடனே எனக்கு ஒரு லிங்க் ஒன்று தராங்க. நான் ஆல்ரெடி அந்த எங்களுடைய டெஸ்க்டாப்புடைய ஐக்கனில் இருக்கிற அதே விஷயம் அதை நான் இங்கே உங்களுக்கு கிளிக் பண்ணின உடனே பாருங்கள் இப்படி ஒரு ப்ரௌசர் ஒன்றூடாக எங்களுக்கு டிக் ஆகுது. டிக் ஆன உடனே கோ இட்டுங்கிறது நாங்கள் கொடுப்போம். கொடுத்த உடனே பாருங்கள் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இது என்னுடைய சிஸ்டத்தினுடையது, இது என்ன கனெக்ட் பண்ணது. என்னுடைய ஃபோனை பார்த்தா இது கீழே இருக்கிறது ஃபோனுக்குரியது, மேலே இருக்கிறது என்னுடைய சிஸ்டத்துக்குரியது, அதாவது என்னுடைய நான் கனெக்ட் பண்ண சிஸ்டத்துக்குரிய அந்த ஐக்கனை நான் டிக் பண்ணுவேன். ஐக்கனை டிக் பண்ணின உடனே பாருங்கள் ஃபைலுங்கிறதுக்குள்ளே போகும். இந்த ஃபைலுங்கிறதுக்குள்ளே போன உடனே நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னுடைய வீடியோஸ் இங்கே காட்டும். ஸோ அந்த வீடியோஸை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்வேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட்டுங்கிறத நான் கொடுத்த உடனே பாருங்கள் இங்கே சென்டுங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த சென்டுங்கிறத நான் இங்கே கொடுத்த உடனே பாருங்கள் என்னுடைய சிஸ்டத்தில் சேவ்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று இங்கே எங்களுக்கு பிளிங்க் ஆகும். அந்த சேவ்ங்கிறத கொடுத்த உடனே பாருங்கள் ஒரு எல்லோ, அதாவது ப்ளூ கலர் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறீக்கி. ஸோ அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறோம், அது முடியும் வரைக்கும். இப்போ என்னுடைய ஃபைல் சென்டான உடனே எந்த இடத்துல இதை நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்று எனக்கு தரும். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் மொபைல்ங்கிறதுக்குள்ளே நான் இதை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போது என்னுடைய ஃபோனில் இருந்து நான் அனுப்பின அந்த வீடியோஸ் என்னுடைய சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது சேவ் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு மொபைலிருந்து சிஸ்டத்துக்கு அனுப்புகிற மெத்தடை சொன்னேன். எப்படி நான் சிஸ்டத்தில் இருந்து என் மொபைலுக்கு நான் அனுப்பிக்கொள்ளணும்னு பார்ப்போம். இப்போ கீழே இருக்கிறது என்னுடைய சிஸ்டத்துக்குரியது, மேலே இருக்கிற இந்த ஐக்கன் வந்து இந்த மொபைலுக்குரியது. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட்டை நான் அனுப்ப போகிறேன் அல்லது என்ன அனுப்ப போகிறேனுங்கிறது இங்கே கேட்கும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பனுங்கிறத கொடுத்த உடனே இங்கே சென்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே சென்டுங்கிறத நான் கொடுப்பேன். சென்டுங்கிறத கொடுத்த உடனே எங்களோட மொபைலில் பாருங்கள் சேவ் ஒன்று வரும். சேவுங்கிறத நாங்கள் டிக் பண்ணின உடனே கெப்பாசிட்டி குறைஞ்சதுங்கிறதால கடும் ஸ்பீடாக எனக்கு இது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. ஸோ இது நான் அனுப்பினது ஒரு பிடிஎஃப் ஃபைலுங்கிறதால என்னுடைய இந்த பிடிஎஃப் ஃபைலை லேசான முறையில் எனக்கு காட்டியிருக்கிறது. ஸோ இப்படியாக இலகுவான முறையில் மிகவும் லேசாக எங்கே இருந்தாலும் எங்களுடைய சிஸ்டத்துக்கும் எங்களோட மொபைலுக்கும் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் போதும், நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் எங்களுடைய எந்த ஒரு டேட்டாவை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அஞ்சுக்குள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு இதனை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்.